நம்ம பார்க்குற பிஸ்னஸ் மேன், சிஇஓ, ஆண்டர்பிரினர்ஸ், டேரக்டர்ஸ், ஈவன் செலிபிரிட்டிஸ்லாம் கூட அவங்க லைஃப்பில் இந்த புக் ரீடிங் அப்படின்ற விஷயத்த ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஹேபிட்டுமே இந்த புக் ரீடிங்காக தான் இருக்குது. நான் என்னோட லைஃப்பில் ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் க்ரோ ஆகணும்னு நினச்சப்போ நான் மென்டராக பார்த்தவங்களுமே சஜஸ்ட் பண்ணது இந்த புக் ரீடிங் ஹேபிட்டை தான். அப்போது நான் 2023 செப்டம்பர் நவம்பரில் இந்த புக் ரீடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 2024 டிசம்பர் ஆகிடுச்சு. இந்த 1+ இயர் ஆஃப் டைம் பீரியடில் நான் இதுவரையும் 5 புக்ஸை ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதாவது more than 1000 பேஜஸ் நான் இதுவரையும் ரீட் பண்ணியிருக்கேன். இப்படி ரீட் பண்ணதுனால உண்மையாலுமே என் லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? உண்மையாலுமே என்னால் வேல்யூபிளான இன்சைட்ஸை இந்த புக் ரீடிங் ஹேபிட்லேருந்து எடுத்துக்க முடிஞ்சுதா? உண்மையாலுமே இந்த புக் ரீடிங் ஹேபிட் ஒர்த் த ஹைப் தானான்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புக் ரீடிங்னால என் லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? ஏதாவது வேல்யூபிளான இன்சைட்ஸை நான் கெயின் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ். அதெல்லாம் என்னென்னு இப்போ நான் லைன் பை லைன் லிஸ்ட் பண்ணுறேன். இந்த புக் ரீடிங்னால எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆனது. நீங்கள் புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வொக்காபுலரி டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். மீனிங் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, அதோட மீனிங்ஸையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க, விச் லீட்ஸ் டு பெட்டர் கம்யூனிகேஷன். அண்ட் டே பை டே நம்ம ரீட் பண்ணுறதுனால நம்மளோட ஃப்ளூவன்சியுமே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இதை நான் ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூல்மேட்ஸ் யாராவது என்னை இப்போ ரீசெண்டாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுற விஷயம், அரவிந்த் உன்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க எப்போல்லாம் அப்படி சொல்கிறாங்களோ அப்போல்லாம் ஐ வாஸ் லைக் பிகாஸ் நான் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் புவராக தான் இருந்தேன். அந்த விஷயத்தில் நீ பெட்டராக இருக்கன்னு சொல்லும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், என்னோட கம்யூனிகேஷன் எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு இந்த புக் ரீடிங்னால. ரெண்டாவது, இட் ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் பிரைன். நம்ம எப்படி டெய்லி ஜிம்முக்கு போயோ இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியோ நம்மளோட பாடியை நம்ம ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்கோமோ, அதே மாதிரி நம்மளோட பிரெயினை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கும் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த புக் ரீடிங் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட பிரெயினை ரீவயர் பண்ணுறதுக்குமே இந்த புக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது, விச் allow us to process more information effectively. ஸோ ரெண்டாவது, இட் ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் பிரெயின். மூணாவது, புக்ஸ் ஆர் நியூட்ரல். ரியல் லைஃப்பில் நம்ம கிட்ட யாராவது வந்து நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ பேசுறதெல்லாம் ராங்காக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நமக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் சுருன்னு வரும். நீ என்னடா என்ன சொல்கிறது, நீ முதல்ல கரெக்டானு சொல்லி சண்டைக்கு போவோம். பட் இதுவே ஒரு புக் வந்து நம்ம கிட்ட நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொன்னிச்சுன்னா we accept, we never defend ourselves to the books. பிகாஸ் நம்ம புக் சொன்னால் அது வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியோ இல்லை ஒரு கைடன்ஸ் மாதிரியோ தான் ஃபீல் ஆகும், பர்சனல் அட்டாக் மாதிரி ஃபீல் ஆகாது. இதுவே வேற யாராவது நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, ஒரு பர்சன் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் பர்சனலா எடுத்துப்போம். புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம புக்கு கிட்ட ஈகோ பார்க்க மாட்டோம். வேற யாராவது ஒரு பர்சன் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட ஈகோ பார்ப்போம். பட் புக் சொன்னுச்சு அப்படின்னா நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் மூணாவதா நான் புக் ரீடிங்னால கத்துக்கிட்டது. ஃபோர்த், நோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நம்ம சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு சீரிஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போதோ இல்லை அடிக்டிவான கேம்ஸ் ஆடும்போதோ நமக்கு இன்ஸ்டன்ட்டாக அது கிராட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டே இருக்கும். அது என்னதான் அந்த மூமெண்ட்டில் நமக்கு ப்ளஷரை கொடுத்தாலும் நம்ம நல்லா ஃபீல் பண்ணாலும் ஒன்ஸ் அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லோவாக ஃபீல் பண்ணுறது, ஏர்லியாக ஆன்சைட்டி வருது, சம்டைம்ஸ் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறது, ஈவன் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகிறது, இதெல்லாமே வந்து சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கும். பட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இன்ஃபேக்ட் ஃபேண்டசைஸ் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இனிஷியல் டேஸில் புக் ரீட் பண்ணும்போது பயங்கர போரிங்காக தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் இதோட கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு லாங் டேர்மில் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும் அண்ட் உங்கள் லைஃபையும் க்ரோத் நோக்கி எடுத்துகிட்டு போகும். இதுதான் ஃபோர்த்தாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல், ரீடிங் புக்ஸ் ஹெல்ப் யூ கெட் பெட்டர் ஸ்லீப். எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணுற ஹேபிட், நைட்டில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற ஹேபிட்டை இல்லை சீரீஸ் பார்க்குற ஹேபிட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நாளைக்கு புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரீ ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு மாதிரி காமான ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் புக் ரீட் பண்ணும்போது உங்களை புக் வந்து கொண்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தூங்குறது வந்து ஈஸியாயிரும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்லீப் ப்ராப்ளம்லாம் இருக்கும், பேட்மேனாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். சில பேருக்குலாம் நேச்சுரலாகவே புக் எடுத்து வச்ச உடனேலாம் தூங்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லீப் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் நீங்கள் புக் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவராலாக இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லாம் தான் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் புக் ரீடிங்னால. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் லாங் டேர்மில் இன்டெலெக்சுவலாகவும் ஃபீல் பண்ணுவீங்க புக் ரீட் பண்ணும்போது. ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. புக் ரீடிங்னால நாலேஜுமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் என்ன புக் ரீட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் 2025 வந்து புக் ரீடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா
ப்ளீஸ் டூ தட். யூ வில் நெவர் ரெக்ரெட் ஃபார் தட். மேபி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலையே நம்ம புக் ரீடிங் அப்படின்னு வேணா ரெக்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு புக் சஜஷன் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் படித்த 5 புக்ஸுமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து அப்படி கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துகிட்டு போனேன் என்னோட புக் ரீடிங் ஜேர்னியை. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன புக்ஸுங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravind. Do inspire.